எங்கள் சொந்தம் பார்த்தாலே சுத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி என்னது ஆதார் கார்டா? ஆமையா, நீ போய் எடுத்துட்டு வா. அது இருந்தாதானே ரேஷன் அட்டையில உன் பேரை சேர்க்க முடியுமா? பாப்பா போய் எடுத்துட்டு வா. கண்டிப்பா இவன் இப்ப மாட்டுவான். எப்படியும் ஆதார் கார்டுல இவனோட உண்மையான பேர் தான் இருக்கும். மா, ஆதார் கார்டு இல்லம்மா. என்னப்பா சொல்லியா? ஆதார் கார்டு இல்லையா? ஏப்பா முன்னாடி இருந்த வீட்ல வச்சிட்டு வந்துட்டியா? அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லி லட்சுமணி போய் எடுத்துட்டு வருவான். இல்லம்மா, எனக்கு ஆதார் கார்டே இல்ல. என்னையா சொல்லியா? ஆதார் கார்டு இல்லையா? ஆமாமா. தம்பி, எதுக்குப்பா ஆதார் கார்டு எல்லாம் எடுக்காம இருந்தா? அது வந்துனே எனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியல, அதனால என் பேரை ரேஷன் கார்டுலயே சேர்க்கல. எனக்கு ஆதார் கார்டும் இல்லனே. ஷே, இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி தப்பிச்சிட்டோம். இவங்களும் நம்பிட்டாங்களே. அன்னைக்கு கூட எதுவுமே கேட்காம நிக்கிறாங்க. பாவம் என் தம்பி, பெத்தவங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அவனோட கஷ்டம் என்னன்னு இப்பதாம்மா புரியுது. ஆமா, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அப்பா அம்மா எங்க இருக்காவன்னு தெரியாம, கூட பிறந்தவங்க இருக்காவளா இல்லையான்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் பிள்ளை. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. அதான் இப்ப எனக்கு எல்லாருமே கிடைச்சிட்டீங்கல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிப்பா. அண்ணா, அப்ப எடுக்காட்டி பரவாயில்ல, இனி எடுக்கலாம்னா அவரை கூட்டிட்டு போய் முதல்ல ஆதார் கார்டு எடுங்க. இவன் எதுக்காக என்னோட விஷயத்துல தலையிடுறான்? பேசாம இருக்க வேண்டியதானே? அவங்களுக்கே தோணல, இவனுக்கு என்ன வந்துச்சு? சுப்பிரமணி, நீ சொல்றத நல்ல ஐடியா தான்ப்பா. என் தம்பிக்கு உடனே ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துருவான். அண்ணே, இப்ப ஆதார் கார்டுலாம் எடுக்க வேண்டானே. ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? எடுத்தா தானே நல்லது. குடும்ப அட்டையில அப்பதான் பேர் சேர்க்க முடியும். முதல்ல ஆதார் கார்டு எடுத்துருங்க. இங்க பாரு, ஆதார் கார்டு எப்ப எடுக்கணும், ரேஷன் கார்டு எப்ப எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இது என் குடும்பம். என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. போய் உன் வேலை என்னவோ அதை பாரு. தம்பி, எதுக்குப்பா கோவப்படுறா? சுப்பிரமணி நல்லதுக்கு தானப்பா சொன்னா. என்ன, நம்ம குடும்ப விஷயத்துல மத்தவங்க வந்து தலையிடுறது எனக்கு பிடிக்கலனே. எதுவா இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம். சரி தம்பி, நீ சொல்றதும் சரிதான். எப்பா தம்பி சுப்பிரமணி, உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்பா, நாங்க பாத்துக்கிட்டியோம். அண்ணா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லதுண்ணா. ஏன்னா உங்க தம்பி புதுசா வந்திருக்காரு. இந்த வீட்டு பையங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல, மெயினா கவர்மெண்ட்டுக்கு தெரியணும்ல. நல்லதுக்காக தானா சொன்னேன். ஆமா, தம்பி நல்லதுக்கு தான் சொல்லியாரு. குழந்தை பிள்ளை, ஆதார் கார்டை எடுத்துருங்க. அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அதனால நீங்க ஆதார் கார்டு எடுக்காம இருக்க கூடாது. இத்தனை நாள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த வீட்டு பையன்லாம் நீங்க. அதனால முதல்ல ஆதார் கார்டு எடுங்க, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுல பேரை சேர்த்துருவோம். ஆமையா, சரோஜா சொல்லிட்டு சரிதான். கொஞ்சம் ஆதார் கார்டை உடனே எடுத்துறியா? நீனா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல சேர்ந்துட்டாங்க வச்சுக்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரும் நீ ஒரு வார்த்தை பேச மாட்டாவே. அம்மா, அப்படின்னா என்ன என் மேல எல்லாருக்கும் சந்தேகமா இருக்குதா? இல்லையா, இந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல. அதனால எல்லாரும் இப்படி சொல்லியாவளேன்னு வருத்தப்படாதயா. உன் பேர் எங்க ரேஷன் கார்டுல சேரணும். எனக்கா என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல பத்ராளி. என் மகன் பேரை ரேஷன் கார்டுல சேர்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு முதல்ல ஆதார் அட்டை எடுக்கணுமாம்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதானக்கா, என் மகன்கிட்ட சொன்னா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட போறான். இதுக்கு எதுக்கு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு பேசிட்டு கிடக்குறியே? சின்னதார வரட்டா, நானே சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா காரையும் எடுத்து கொடுத்துருவான். அப்படியே எடுத்து கொடுத்துருவானோ? ஆமாக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமா விடுங்க. என் மாமியார் தலை விட்டு தப்பு செஞ்சிரும். ஆமாக்கா, எதுக்கு திடீர்னு இதை பத்தி பேசிட்டு இருக்கிய? அது வந்து பத்ராளி, நான் அதை பத்தி பேசல. சாரோஜா தான் வந்து ஆதார் கார்டு எடுக்கணும், ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கணும்னு கேட்டா. அதனாலதான் நான் சூர்யா கூட்டு பேசிட்டு இருக்கேன் பத்துக்க. அப்படியே என் மார்பாவதான் சொன்னாலும் அவளுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. ஏத்தே, என்னைய ரொம்ப புகழாதங்க தேய். நீங்க பெரியவிய, நான் சின்ன பிள்ளை. ஏதாவது நீங்க மறந்தாச்சுன்னா எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க தேய். அத்தனைக்கு வீட்டுக்கு வந்தோடனே இனி பெருசா கவனிக்க போறாவ. ஏயா சூர்யா, எல்லாத்தையும் சின்னதோட பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கே எடுத்துடலாம்ப்பா. கையை கழுவிட்டு வையா, சாப்பிடுவோம். சரிங்கம்மா. எல்லாம் ரோசா, எல்லாம் ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடி ஆயிட்டு சாப்பிடலான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். சரிலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வைங்க, சாப்பிடுவோம். ஏக்கா, நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப வாரேன். எல்லாம் பத்ராளி சாப்பிட்டுட்டு போண்டிதானே, எதுக்கு வாரியா? இல்லக்கா, போய் பாசிக்கல பாத்துடுங்க. நான் சொத்த நேரம் கழிச்சு வாரேன். சரி போ. சாரஜா நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கா. நம்மளுக்கு அந்த ஞாபகம் இல்லாமல இருந்திருக்கோம். என் பிள்ளை பேரை ரேஷன் கார்டுல சேர்க்கணும்னு எவ்வளவு நாளா ஆசைப்பட்டுட்டு கிடந்தேன். இனி உடனே சீக்கிரமா சேர்க்கறதுக்கு பார்க்கணும். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன்.
சுகமானது வாசப்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது அந்தி வெயில் குளித்து திருமருதாடு போல வெக்கங்கள் வர வைக்கிறாய் வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே புலம்ப வைக்கிறாய் இந்த வாழ்க்கை இன்னும் கூட ஏன் ருசிக்கின்றது காதல் சுகமானது காதல் சுகமானது நான் வாய் திறந்து சொல்ல வந்தானா நீங்க தான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டிய இந்த கிழவிக்கு இதே பழப்பு என்ன பேசாத நீ வாய் அடிக்க என் தங்கச்சி அதே பண்ணிருக்கு பாவம் பச்சை பிள்ளை எப்படி வாய் திறந்து பேசும் சரோஜினி வாமா உள்ள போயிருவோம் அத்தையே சொல்லிட்டாவ என்னத்தே அந்த குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொன்னனா இல்லையா மறுபடியும் அந்த வீட்ல போய் நாட்டாம பண்ணிருக்கா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அப்படி என்ன உனக்கு தும்புற வந்துட்டு நான் சொல்லியத மாத்திக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியோ ஏத்தே நான் அப்படி என்ன பண்ணேன் நல்லது தான பண்ணேன் ஆமா நல்லா செஞ்ச நல்லது உன்னையே அப்படியே வீட்டு பிரச்சனையில எதுலயுமே தலையிடாதன்னு சொன்னேன் நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ போய் சொல்லிருக்கா ஆதார் கார்டு எடுங்க ரேஷன் கார்டு எடுங்க பெத்தவங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரியாதோ நீ அந்த வீட்ல போய் நாட்டாம பண்ணிட்டு
கிழவி எப்ப பாரு என்னவே ஏசிட்டு போகுது. நல்லது தானே பண்ணே, அதுக்கு எதுக்கு ஏசிட்டு போகுது? பெரியத்தையே நீ ஏசல பாராட்டினாவ. ஏன் அந்த லட்சுமணி மாமாவே என்ன பாராட்டினாரு? இந்த கிழவிக்கு எதுக்கு பேதி இருக்குன்னு தெரியல. நல்ல பேர் எடுன்னு சொல்லுது. நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சாச்சுன்னா அங்க வந்து ஏசிட்டு இருக்குது. வேற எப்படிதான் நல்ல பேர் எடுக்க அந்த வீட்டுக்குள்ளே கிடந்து உருண்டுட்டு கிடந்த? முதல்ல இந்த மாமியார் கிழவிய குலாஸ் பண்ணணும். டிராயிங்லாம் பார்த்துட்டு மாமா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னைய ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் அவங்க ஒரு தடவை வரைஞ்சு காட்டுன்னு வேற சொல்லியிருக்காங்க. மாமாவுக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அனு, என்ன யாமியத்த? இந்த நோட்டை நீயே வச்சிருக்க? நான் அந்த ரூம்ல வச்சதை காணுமேனே யாழ்னிய போய் சத்தம் போட்டுட்டு வரேன். என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அம்மா இது எதுக்கு எடுத்த? அத்தை, டிராயிங்லாம் ரொம்ப அழகழகா இருந்துச்சா, அதான் சும்மா பார்க்கலாமேன்னு எடுத்தேன். சரி கொடு. அத்தை, இந்த நோட்டை நானே வச்சுக்கிட்டுமா? ஏன்? அது வந்து இதுல டிராயிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குதே. எனக்கு இத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நானே எடுத்துக்கிட்டுமா? அப்படியானோ? அப்படின்னா அடிக்கடி வந்து எடுத்து பாத்துக்கோ. இல்ல இத நானே வச்சுக்கிட்டேனே ப்ளீஸ் தா. சரி வச்சுக்கோ. ஆனா அதுல 2-3 டிராயிங் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு, அதை மட்டும் வரைஞ்சிட்டு தரட்டுமா? சரி தா. தானோ, நான் வரைஞ்சு முடிச்சிட்டு உன்கிட்ட தரேன். சரி தா, என்கிட்ட தான் தந்த வேற யார்ட்டயும் கொடுக்க கூடாது. சரியானோ? என்ன 2 பேரும் ஒரு நாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கியா? இல்ல மாமா, இது யாமியத்தோட டிராயிங் நோட். அவங்க சூப்பரா டிராயிங் பண்ணிருக்காங்க. அதான் எனக்கு இந்த நோட்டை தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க இன்னும் 2-3 டிராயிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு தாரேன்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? யாமினி, நீ எப்படின்னா நல்லா வரைவியோ? ஏதோ சுமாரா வரைவேன். அப்படியா? எங்க நோட்டை காட்டு, நான் பாத்துட்டு தரேன். ஆமா, நல்லாதான் இருக்கு. உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கா? இந்த அஸ்வின், இந்த வீட்ல என் மேல யாருக்கும் சந்தேகம் வந்த மாதிரியே எனக்கு தோணுதுடா. நான் சூர்யா இல்லன்னு யாரோ சந்தேகப்படுற மாதிரியே இருக்குடா. டேய், நான் சூர்யா இல்லன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மத்தவங்க யாருக்காவது தெரிஞ்சா அது தப்பாயிரும். அப்புறம் நம்மளால இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா கூட எடுக்க முடியாது. ஆமாண்டா, யாரு டவுட் போடுறாங்கன்னு தான் தெரியல. ஒண்ணு அந்த சரோஜா அன்னைக்கு டவுட் வந்திருக்கணும், இல்லன்னா இங்க வேலைக்காரனா இருக்கானே சுப்பிரமணி, அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமோன்னு தோணுதுடா. இல்ல அஸ்வின், ஏதோ தப்பா இருக்கு. அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குதுடா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என் பேரை இந்த வீட்டு ரேஷன் கார்டுல சேர்க்கணுமா, அதுக்கு என்னோட ஆதார் கார்டு வேணுமா? அஸ்வின், என் பேரு ஆதார் கார்டுல சந்துருன்னு இருக்கு. முட்டா பையல, அப்படிலாம் செஞ்சா மாட்டிப்போம். நான் அதனால எனக்கு ஆதார் கார்டும் இல்ல ரேஷன் கார்டும் இல்லன்னு சொல்லிட்டேன். அவங்களும் அதை நம்பிட்டாங்க. அப்புறம் அந்த வேலைக்கு வந்திருக்கான சுப்பிரமணியன் ஒருத்தன், அவன் தான் எல்லார்கிட்டயும் இவர ரேஷன் கார்டு எடுக்க சொல்லுங்க, ஆதார் கார்டு எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதுலயே நின்னுட்டு அவன் அடம் பிடிச்சிட்டே இருக்கான்டா. அதான்டா எனக்கும் தெரியல, அவனுக்கு என் மேல ஏதோ டவுட் வந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் இந்த சரோஜா அண்ணி இருக்காங்களே, அவங்களுக்கும் ஏதோ டவுட் வந்திருக்கு. அவங்கதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சே விட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்லடா, என் முதுகுல இருக்க மச்சத்தை பத்தி முதல்ல கேட்டதோ அவங்கதான். அதனால அவங்களுக்கும் என் மேல டவுட் இருக்க மாதிரியே தெரியுது. நாளைக்கே நீ கூட்டிட்டு போய் ஆதார் கார்டு எடுக்க போறாங்களாம். அப்புறம் என் பேரை உங்க வீட்டு ரேஷன் கார்டுல சேர்க்க போறாங்களாம். அஸ்வின், நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போறதுக்காக. இங்க வந்து நின்னுட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துட்டு இருந்தா மாட்டி போண்டா. எங்க போனாலும் நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அதெல்லாம் யாருக்கிட்டயும் கொடுக்காத. அஸ்வின், இப்ப என்னடா பண்றது? நாளைக்கு நீ கண்டிப்பா கூப்பிடுவாங்களே. ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு அஸ்வினி, ஆனா ஜோரம் அடிக்கணுமே. சரி அஸ்வினி, சீக்கிரமாவே இந்த சுப்பிரமணி எங்க இருந்து துரத்தணும்டா.